பிரதம் டிவி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனிய இரவு வணக்கங்கள். நாங்கள் ஏற்கனவே அறிவித்தது போல் இன்றைய தினம் இன்சைட் ஸ்டோரி, குறிப்பாக எலைட் எஜுகேஷன் என்ற சமூக நிறுவனம் 94-97 இந்த காலப்பகுதிகளிலே அக்கரைப்பட்டினுடைய பாடசாலைகளிலே கல்வி கற்ற நண்பர்கள் அமைப்பு ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த நிகழ்வு 3 நிகழ்ச்சிகள் வெற்றிகரமான நிகழ்ச்சிகளாக இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சியை ஏனென்றால் ஒரு நண்பர்கள் அமைப்பு அல்லது பாடசாலையிலே படித்த நண்பர்கள் அமைப்பு என்று சொல்கின்ற போதும் நாங்கள் எப்பொழுதுமே ஒன்று கூடுதல் கலைதல் என்று இல்லாமல் சமூகத்துக்கு தேவையான கல்வி ரீதியான விடயம், அதே போன்று மிக அத்தியாவசியமான விடயங்களை செய்து தருகின்ற ஒரு நல்ல ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எலைட் எஜுகேஷன். எனவே அவர்களை வாழ்த்திக் கொண்டு ரிதம் டிவியும் இந்த பயணத்தில் இணைந்திருக்கிறது என்கின்ற நல்ல செய்தியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்பு இதுதான்: நிலைபேறான சூழல் கதையா உண்மையா? மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்று உலக நாடுகள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான விஷயம்தான் இந்த நிலைபேறான சூழல் சம்பந்தமான விஷயம். எனவே அது சம்பந்தமாக நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்துரையாட இருக்கின்றோம். என்னோடு ஆங்கிலத்திலே கலந்துரையாட இருக்கின்றார் நண்பர் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான். அவரையும் நான் அன்போடு வரவேற்றுக் கொண்டு சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை என்ற முக்கியமான தலைப்பிலே தான் நாங்கள் இன்றைய உரையாடலை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே மெய்நிகர் வழியிலே நாங்கள் இதனை நடத்தினாலும் கூட இந்த விவாதத்தினுடைய அவசரத்தை நாங்கள் மிகைப்படுத்த முடியாது. சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை பெரும்பான்மை உண்மைக்கு புறம்பானது, அதாவது உண்மைக்கும் புனைவுக்கும் இடையிலான ஒரு ஊசலாக ஒரு கருத்தாடலாகவே இருந்து வந்திருக்கிறது. இருந்தாலும் அவற்றை நாங்கள் இன்று அலசி ஆராய இருக்கின்றோம். காலநிலை பேரழிவு இப்பொழுதெல்லாம் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு காலநிலை பேரழிவுகளை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக காட்டில் பேரழிவு தருகின்ற சூறாவளிகள், வரலாறு காணாத வெப்பநிலை, இப்படியான விஷயங்கள் எங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தினாலும் கூட இதற்கான மிக முக்கியமான காரணம் நமது சூழல் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலே எங்களோடு இணைந்து கொள்வதற்காக 2 சிறப்பு விருந்தினர்கள் இருக்கின்றார்கள். அவர்களையும் நான் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இப்பொழுது ரஹ்மானை உங்களோடு இணைத்துக் கொள்ள தோன்றும். அதற்கிடையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்ற எங்களுடைய அதிதிகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். குறிப்பாக அண்மை காலத்திலே அம்பாறை மாவட்டத்திலே மிக அறிமுகமான ஒருவர் தான் தேசமானிய MCM ரியாஸ் அவர்கள். அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினுடைய பிரதிப்பணிப்பாளராக இருக்கின்றார். இப்பொழுதெல்லாம் அனர்த்த செய்தியை நாங்கள் வானொலிகளிலே அல்லது தொலைக்காட்சிகளிலே பார்த்த காலம் மாறி அம்பாறை மாவட்ட செயலகத்தினுடைய வாட்ஸ்அப் குரூப்பினூடாக அன்றன்று அப்டேட் செய்யப்படுகின்ற ஒரு அனர்த்த பிரிவு சிறப்பாக செயற்பட்டுக் கொண்டு வருகிறது. அதற்கு தலைமையை வைத்துக் கொண்டிருக்கின்றார் எங்களுடைய அனைத்து முகாமைத்துவத்தினுடைய பிரதிப்பணிப்பாளர் தேசமானிய MCM ரியாஸ் அவர்கள். அவர்களை இன்றைய நிகழ்ச்சியிலே நான் அன்போடு வரவேற்றுக் கொண்டு, அதே போன்று இந்த துறையிலே ரொம்ப பாண்டித்தியம் பெற்றவர், சிரேஷ்ட விரிவுரையாளராக இருக்கின்றார். கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய விலங்கியல் பிரிவினுடைய விஞ்சான், அதாவது சிரேஷ்ட விரிவுரையாளராக இருக்கிறார். அதே போன்று பிரயோக பீடத்தினுடைய பொறுப்பாளராகவும் இருக்கின்றார். எழுத்தாளர், இப்படி பல விடயதானங்களை உள்ளடக்கிய அதே பேரையுடைய AM ரியாஸ் அஹமத் அவரும் இன்றைய நிகழ்ச்சியிலே எங்களுடைய சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கின்றார் ரஹ்மான். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மான். Alaikum assalam wa rahmatullahi wa barakatuhu. Thank you, Majid. Greeting viewers. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu once again. I am Abdul Rahman, the interviewer in English for Elite Inside Story. Today my colleague Mr. Majid will be joining us as the interviewer in Tamil. Welcome to our online dialogue on the critical topic of environmental sustainability. As we gather in this virtual space, the urgency of our discussion cannot be overstated. Environmental sustainability is often debated as a concept that hovers between fact and fiction. Today we will explore the tangible actions and policies that underscore the reality of environmental sustainability. Today, due to the exceptional increase in temperature, massive forest fires, and the melting of the north and south pole heavy ice mountains due to global warming activities, there is a danger in front of our eyes that the sea level will upsurge, the sea will absorb the coastal lands. We can observe that it is becoming an object in this era. These events serve as stark reminders of the delicate balance we must maintain with our planet. Thank you for joining us in this vital conversation. Together, let us work towards making sustainability an irrefutable fact of our collective future. Joining us today are 2 distinguished guests
Desamania, MACM Rias, Deputy Director, Disaster Management Center, District Secretariat Ampara in Batikalo, and Mr. A.M. Rias Ahmad, BSc, especially in Zoology, Eastern University of Sri Lanka, MPhil, Eastern University of Sri Lanka, MSc, University of Witwatersrand, Johannesburg, South Africa, Senior Lecturer in Zoology, Head of the Department of Biological Science, Faculty of Applied Science, Southeastern University of Sri Lanka, and a well-known book publisher and an author. Okay, let's get started and gain some valuable insight. This is the time for the guests to greet our viewers, please. Mr. A.M. Rias Ahmad, Senior Lecturer. Well, hi viewers, welcome to the show. We are excited to share our insights, perspectives, experience to benefit our viewers. We hope you will enjoy the show. Oh, thank you, Senior Lecturer. Okay, let's get started. And Senior Lecturer, sustainability in environmental science refers to practices that ensure resources are used in a way that maintains their availability to future generations. Imagine a farm that grows enough crops each year without depleting soil. This matters because it balances our needs today, those of tomorrow, beyond resource, replacing an environment. Sustainable practices help protect the planet, ensuring clean air, water, and fertile soil, ultimately supporting human health and well-being. Mr. A.M. Riaz, Senior Lecturer, what does sustainability mean in environmental science? How can a layman understand it and why it is important in this era? Could you please answer us? Okay, well, so you're asking what is environmental sustainability. So let's define the term environmental sustainability. So that consists of two words. The first one is environment. Environment means or maybe encompasses biotic and abiotic components occur naturally. So otherwise we can maybe in another way we can define the term is surrounding, especially nature. So next word is sustainability. Sustainability means the ability to keep something for a long time or long lasting. So now we are trying to combine both words, environment and sustainability. So environmental sustainability is all about finding a balance between nature, resources, and their growing consumption. Right? Why? Because the environmental sustainability is a matter, right? Because resources around us are limited. They are not endless. Take the example of land that we live on, air we breathe, water we drink, forest we use, and fuels that we burn. All are limited. Produce and places that support life are limited. You see, we have one and only earth to love and live. So we have to use nature and its resources wisely. So and have to keep them kindly for the life of ourselves and for the life of our future generation. Use the resources wisely and keep the resource kindly. This is the core concept behind all talks, sounds on environmental sustainability. But so beside of air, water, and land. So here, economy, in other words, simply money is a critical basic need in the present modern society, right? We use natural resources to build economy. So economy is very important here, right? When doing this, environment goes deteriorated. So to which we have a volume of evidence. We have many evidences for that, right? So here, deforestation for the economic purposes, mining for the money purposes, economic purposes, so generating power for the economic purposes, running industries, and also farming, whether it is organic or inorganic. So all are money purpose. The primary purpose is the getting a profit, right? So on all human activities for money or economy have to have very environment impacts in their own. So the level of impacts or environment damage reach the red line horizon. It is really the fact. So as the impact damage deterioration is really the fact. So that's the environment sustainability talk also. Fact, right? So that's all right. Yes, thank you for providing interesting and relevant insight. Mr. Riaz Ahmad, the senior lecturer. Lecturer, you pointed out that the environmental sustainability focuses on balancing the use of nature's resources with the
with their growing consumption. And further, you pointed out that the pressing environmental impacts caused by economic activities highlight the urgent need for sustainability. By using resources wisely and preserving them for future generations, we can ensure a healthier planet. Thank you, Mr. Riaz Ahmed, the senior lecturer, for your enlightenment. To remind our viewers, you are watching Elite Insight in Story. Mr. Majid, the microphone is over to you. நன்றி ரோமான். உண்மையிலே நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்திருந்தாலும் கூட பல நண்பர்கள் நிகழ்ச்சியினை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் அத்தனை பேருக்கும் நாங்கள் இந்த இடத்துல நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எலைட் இன்சைட் ஸ்டோரி மாதாந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட இனி வருகின்ற காலங்களிலே மாதம் 2 நிகழ்ச்சிகளை வழங்க காத்திருக்கிறார்கள். சமூகத்துக்கு தேவையான மிக முக்கியமான தலைப்புகள், தலை சிறந்த வளவாளர்கள் என்று ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாகவே இந்த நிகழ்ச்சி வர இருக்கிறது. அந்த அடிப்படையிலே ரிதம் டிவியும் இதனுடைய மீடியா பங்காளர் என்ற வகையிலே நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். அந்த அடிப்படையில் நான் இப்பொழுது என்னுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் AM ரியாஸ் அஹ்மத் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்க போகின்றேன். குறிப்பாக இந்த சுற்றுச்சூழல் அதனுடைய நிலையியல் தன்மை என்பது உண்மையா அல்லது புனைவா என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. அதே கேள்வியைத்தான் உங்களிடம் கேட்கப் போகின்றேன். இன்றைய உலகத்திலே இந்த சுற்றுப்புற சூழல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக காணப்படுகிறது. உலகம் முழுவதும் சுற்றுச்சூழல் அழிவு அதிகரித்து வருகின்ற நிலையிலே இந்த கேள்விக்கு பதிலாகும் என்ன பதில் வரப்போகிறது என்று பலரும் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். பலரும் சுற்றுச்சூழல் நிலைய தன்மையின் முக்கியத்துவத்தை உணர்ந்தும் அதன் அடிப்படையில் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் யுக்திகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதனை நாங்கள் எட்ட வேண்டும் என்பதற்காக இதுவரைக்கும் அந்த எந்த விதமான முன்னேற்றம், அதாவது நாங்கள் அந்த துறையிலே இதுவரைக்கும் எட்டிய முன்னேற்றங்கள் போதுமானதா அல்லது அது போதாததா என்கின்ற விஷயம் எல்லாம் இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய கெஸ்ட் கிட்ட கேட்கிற கேள்வி என்னவென்றால், இந்த சுற்றுச்சூழலினுடைய நிலையியல் தன்மை என்பது இது உண்மையானதா அல்லது புனைவாகத்தான் இருக்கிறதா அல்லது கனவாகத்தான் இருக்கிறதா? அதை பற்றி சொல்லுங்கள். இந்த சுற்றுச்சூழல் அந்த விஷயம் புனைவா அல்லது உண்மையா என்பதற்கு செல்வதற்கு முன் நாங்கள் சுற்றுச்சூழல் நிலைபெறான தன்மை என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும். அந்த சுற்றுச்சூழல் நிலைபெறான தன்மை, சுற்றுச்சூழல் மற்றது நிலைபெறான தன்மை என்ற 2 சொற்களை கொண்டுள்ளது. முதலாவதாக நாங்கள் சுற்றாடல் என்வாயன்மெண்ட் என்றால் என்ன என்று பார்ப்போம். அதாவது இயற்கையாக உயிருள்ள கூறுகளும் உயிரற்ற கூறுகளும் இயற்கையாக காணப்படுதல் சுற்றாடல் அல்லது சுற்றுச்சூழல் என நாங்கள் கூறலாம். அதேவேளை பேண்தகு தன்மை அல்லது பேண்தகு நிலைமை என்பது ஒரு விடயத்தை ஒரு பொருளை தொடர்ச்சியாக ஒரு சேவையை நாங்கள் அது முடிவடையாமல் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்கின்ற அந்த இயலுமை, அந்த தன்மை, அதனை கூறலாம். இங்கு தற்பொழுது நாங்கள் அந்த சுற்றுச்சூழல் நிலைபெறான தன்மை என்ற 2 சொற்களையும் சேர்த்து அதனை சுற்றுச்சூழல் நிலைபெறான தன்மை என்றால் என்ன என்று நாங்கள் அதுக்கு விரிவாக பார்க்கும் பொழுது, இந்த இயற்கை வளங்களுக்கும் அதனை பாவிக்கக்கூடிய அந்த மக்களின் அந்த தொடர்ச்சியாக அதை நுகர்கின்ற தன்மைக்கும் இடையே காணப்படுகின்ற ஒரு சமநிலை தான் சுற்றுச்சூழல் நிலைபெறான தன்மை எனப்படும். உதாரணமாக ஒரு குளத்திலே 1000 மீன்கள் இருக்கின்றன. அந்த 1000 மீன்களை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், ஒரே நாளில் 1000 மீன்களையும் பிடித்து சாப்பிட்டு விடலாம், அல்லது 2 நாட்களில் சாப்பிட்டு விட்டால் அந்த மீன்கள் எங்களுக்கு அடுத்த சந்ததிக்கு 3வது நாளே இல்லாமல் போய்விடும். அப்ப அதற்காக என்ன செய்யலாம் என்றால், ஒரு வாரம் 100 மீன்களை பிடித்தால், அடுத்த வாரம் இன்னொரு 100 மீன்களை பிடித்தால், அடுத்த வாரம் ஒரு 1000 குஞ்சு மீன்களை நாங்கள் அங்கே ஸ்டாக் சொல்லுவோம். அதை அங்கே இடுதல், மீண்டும் 100 மீன்களை பிடித்தல். இவ்வாறு செய்யும் போது தொடர்ச்சியாக வருடம் பூராக அந்த மீன்களை பாவிக்கின்ற மக்களுக்கும் சாப்பிடுகின்ற மக்களுக்கு மீன் கிடைக்கும். அதே நேரத்தில் மீன்களின் அந்த எண்ணிக்கையும் குறைவடையாமல் பாதுகாக்கப்படும். அதே வேளை அது அந்த சூழல் தொகுதிக்கும் ஒரு முக்கியமான இலாபத்தை கொடுக்கும், அதுவும் அழியாமல் பாதுகாக்கப்படும். இன்னொரு சிறிய உதாரணம் என்னவென்றால், ஒரு காட்டிலே 1000 மரங்கள் இருக்கின்றன. அந்த 1000 மரங்களும் எங்களுக்கு மரங்கள் தேவை என்றால் ஒரே நாளில் 1000 மரங்களை நாங்கள் வெட்டி கொண்டு வந்து விடலாம். எங்கள் அடுத்த எதிர்கால சந்ததிக்கு அந்த 1000 மரங்கள் இல்லாமல் போய்விடும். அப்ப என்ன செய்யலாம் என்றால், ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் 100 மரங்களை வெட்டுதல். ஒரு 100 மரங்களை வெட்டும் போது 1000 மரங்களை நட்டு விட்டு செல்லுதல். எப்படி செல்லும் போது தொடர்ச்சியாக மரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அப்ப இந்த சிறிய உதாரணத்தின் மூலம் நாங்க என்ன கருதுகிறோம் என்றால், வளங்களும் தொடர்ச்சியாக கிடைத்து மக்களும் பிரயோசனம் அடைய வேண்டும். அதே நேரம் பாவிக்கப்படுகின்ற வளங்கள், அது உயிருள்ள வளங்களாக இருந்தால், தாவரம், விலங்கு அல்லது உயிரற்ற வளங்களாக இருந்தாலும் அதுவும் அதன் நலனும் பாதிக்கப்படாமல் அதை பாதுகாக்க வேண்டும். இது உண்மையில் ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்று சொன்னால், நாங்கள் வகை தொகையை தெரியாமல் இந்த வளங்கள் 2 வகையான வளங்கள், மீளுருவாகக்கூடிய வளங்கள், மீள உருவாகாத வளங்கள் இருக்கு. மீள உருவாக முடியாத அந்த வளங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பாவிக்கும் போது அது மிகவும் பாரிய பிரச்சனைகளை எங்களுக்கு உருவாக்குகின்றன. உதாரணமாக, நாங்கள் வாழுகின்ற நிலம்,
நாங்கள் மூச்சு விடுகின்ற அந்த காற்று, அருந்துகின்ற நீர், பல்வேறு தேவைகளுக்காக காடை பாவிக்கின்றோம். அடுத்தது நாங்கள் பெட்ரோலிய பொருட்களை அல்லது எரிபொருட்களை எங்களுடைய தேவைக்காக எரிக்கின்றோம். இவை எல்லாம் மிகவும் அருமையானது, மீள உருவாக்க முடியாது. அதை பாவிக்க குறைந்து கொண்டே செல்லும். ஆகவே இந்த இடத்திலேதான் அந்த சஸ்டைனபிலிட்டி, அந்த நிலைபெறான தன்மைக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்று கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இதற்காக வேண்டித்தான் நாங்கள் இந்த உயிரினங்களுக்கும் இந்த பழங்களுக்கும் எங்களது அனுசரணையை நாங்கள் செய்ய வேண்டும், அல்லது என்ன செய்யலாம் என்று முக்கியமானது. இந்த அடிப்படையில் தான் நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்தை நாங்கள் நேசிக்க வேண்டும். ஸோ ஏனெனில் இந்த உலகத்தின் நித்திய நிலவைக்கு இந்த வளங்களை நாங்கள், இந்த இயற்கையை, இந்த வளங்களை புத்திசாலித்தனமாகவும் வினைத்திறனாகவும் பாவித்தால்தான் எங்களை மனிதரும் மனிதரை சார்ந்த உயிரினங்களும் மிக நீண்ட காலத்துக்கு இருந்து எங்களது எதிர்கால சந்ததிக்கும் ஒரு ஆரோக்கியமான அந்த உலகத்தை கட்டி எடுத்து கொடுக்கும் என்பதே மிக முக்கியமானதாகும். இதற்கு நாங்கள் இந்த வளங்களை மிகவும் அவதானமாகவும் கவனமாகவும் வினைத்திறனாகவும் நாங்கள் உண்மையில் பாவிக்க வேண்டும். இந்த கவனமாக பாவித்தல், வினைத்திறனாக பாவித்தல், இதுதான் இந்த சுற்றுச்சூழல் நிலைபெறான தன்மையின் மிகவும் அடிப்படையான ஒரு விஷயமாகும். ஏனெனில் இன்றைய உலகில் எந்த உற்பத்தியை எடுத்தாலும், அது முதலாளித்துவ பொருளாதார முறையாக இருந்தாலும், சமூக உடைமை பொருளாதாரம், கலப்பு முறை பொருளாதாரம் இருந்தாலும், அங்கே இந்த காலத்தில் லாபத்தை மையமாக கொண்ட, நோக்கமாக கொண்ட உற்பத்தி முறைதான் இங்கு காணப்படுகின்றது. அதன் காரணமாக காற்று, நிலம், கரை போன்றவை பாதிக்கப்படுகின்றன. இது எந்த விடயத்தை எடுத்தாலும் அது பொருளாதாரத்துடன் சம்பந்தப்பட்டு இருக்கின்றது. அதாவது இன்னொரு இலகுவான ஒரு வழியில் சொல்ல போனால் அது காசுடன், பணத்துடன் சம்பந்தப்பட்ட தான் இருக்கின்றன நவீன சமூகத்தில். எனவே இயற்கை வளங்களை பாவித்துத்தான் நாங்கள் எங்களது பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப நினைக்கின்றோம், அதன் காரணமாக கட்டி எழுப்புகின்றோம். அவ்வாறு நாங்கள் இயற்கை வளங்களை பாவிக்கும் போது காற்று, நீர், நிலம், பல்வேறு விதமான மாசடைதல் நடக்கின்றது. அதன் காரணமாக சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகின்றது. இதற்கு உலகத்திலும், எங்கள் நாட்டிலும், எங்கள் பிரதேசங்களிலும் பல உதாரணங்கள் இருக்கின்றன. இலாபத்தை மையமாக கொண்ட அந்த பொருளாதாரத்தின் காரணமாக எங்கள் காடுகள் இந்த பொருளாதார நோக்கத்துக்கு அளிக்கப்படுகின்றன. எங்கள் நிலங்கள் பொருளாதார காரணங்களுக்காக தோண்டி எடுக்கப்படுகின்றன. சக்தி உருவாக்கத்துக்காக எங்கள் காடுகள் அழிக்கப்படுகின்றன, எங்கள் நிலங்கள் அழிக்கப்படுகின்றன. அதற்கு பின்னாலும் இருப்பது கூட இந்த பொருளாதாரம் தான். பல்வேறு கைத்தொழில் நடவடிக்கைகளுக்காக இயற்கை வளங்களை அழித்து பல்வேறு தொழிற்சாலைகளை நாங்கள் நடத்துகிறோம். அடுத்தது விவசாயங்களை செய்கின்றோம். அது சேதன முறையிலான விவசாயமா இருந்தால் என்ன, அசேதன முறையிலான விவசாயமா இருந்தால் இயற்கை வளம் தான் அழிக்கப்படுகின்றது. அதற்கு பின்னால் இருக்கிறது எல்லாம் ஒற்றை சொல், பணம் என்ற அந்த இலாபத்தை மையமாக கொண்டுதான் இருக்கின்றன. ஆகவே இந்த மனிதனின் இந்த எல்லா நடவடிக்கைகளும் இந்த பணத்தை அல்லது காசு அல்லது இந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்காகத்தான் மையமாக கொண்டிருக்கின்றன. அதன் காரணமாக சுற்றுச்சூழல் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுகின்றது. அந்த எந்த அளவு என்று சொன்னால், அது அந்த லிமிட்டை, அந்த அபாய எல்லையை தாண்டி விட்டது. இன்னும் நிறைய பிரதேசங்கள், நிறைய நாடுகளில் பல்வேறு வடிவில் அது மாறிவிட்டது. எனவே இங்கே சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகின்றது என்பது உண்மை என்று சொன்னால், அங்கே என்வாயன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, சுற்றுச்சூழல் நிலைபெறான தன்மை பற்றி பேச வேண்டியது ஒரு புனைவல்ல, அது நிஜம், அது உண்மை என்ற அந்த விடயத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நிச்சயமாக நல்ல பல கருத்துக்கள். நாங்கள் எதிர்பார்த்த விஷயம் சுற்றுப்புற சூழல் புனைவாக உண்மையா என்று கேட்டிருந்தோம். உண்மை என்ற விடயத்தை சொன்னீர்கள். ஆனால் இருந்தாலும் நாங்கள் அது ஒரு புனைவாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் கதை அளவில் தான் எல்லாம் இருக்கிறது. இலங்கையிலே எவ்வளவு வளங்கள் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது. வளங்களை நாங்கள் உரிய வகையில் பயன்படுத்தினால் கூட இந்த சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கலாம். எனவே இது சம்பந்தமாக நாங்கள் நிறைய விஷயங்களை பேச இருக்கின்றோம். என்னுடைய கேள்விக்கு சிறப்பான, மிக திருப்தியான பதிலை தந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் ஜனாப் AM ரியாஸ் அஹமத் அவர்களுக்கு நாங்கள் இந்த இடத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் நிகழ்ச்சியை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், இனியோரும் பார்த்துக் கொள்ளலாம். அது மாத்திரமல்லாமல் இந்த நிகழ்ச்சியிலே பலர் கேள்விகள் இருக்கும் உங்களிடம். இந்த சுற்றுப்புற சூழல், அதே போன்று என்வாயன்மெண்டல் சஸ்டைனபிள் தொடர்பான பல கேள்விகள் உங்களிடம் இருக்கும். எனவே இந்த கேள்விகளை நீங்கள் எங்களுடைய கமெண்ட் பக்கத்தில் பதிவிடுங்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பதிவிட்டுக் கொள்ளுங்கள்.